அதாவது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பல சீரிஸ் பார்த்துருக்கோம், பல படங்கள் பார்த்துருக்கோம். அதாவது சில பேருக்கு வந்து கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும். வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும். எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சத்யபாதி பேசுகிறேன். அதாவது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பல சீரிஸ் பார்த்துருப்போம், பல படங்கள் பார்த்துருப்போம். அதாவது சில பேருக்கு வந்து பேய் படம் பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து மசாலா படம் பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து க்ரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரை வச்சு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி. அந்த சீரியல் கில்லரோட பேர் வந்து ஜாக் த ரிப்பர். சரிங்களா, கிடைச்சது. ஸோ இந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சீரியல் கில்லர் வந்து 1986 அந்த சமயத்தில் இங்கிலாண்டில் வந்து ஃபேமஸான ஒரு சீரியல் கில்லர். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவர் வந்து கொலை பண்ண வழிமுறை ரொம்ப அருவருக்கத்தக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இவனோட ஆரிஜின் வச்சு பார்ப்போமா. அதாவது இந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுறவன் வந்து 1888 வருஷத்தில் வந்து இங்கிலாண்டில் உள்ள ஏழ்மையான ஒயிட் செப்பல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இவனோட கொலையை ஸ்டார்ட் பண்ணுறான். அது அந்த ஒயிட் செப்பலில் உள்ள மக்கள் அந்த மக்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க. சரிங்களா, போர் மக்கள் தான். அங்கே உள்ள எக்கனாமிக்ஸ் ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. தவிர அங்கே உள்ள பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படி ஆசைப்பட்டு, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லா பெண்களும் வந்து சாதாரணமான முறையில் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிலாந்து நல்லா யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 1886 அந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது பெரிய விஷயம். ஸோ அப்படி அவங்க வேலைக்கு போகணும், வேலை கிடைக்காது பெரிய எளிமையான விஷயம் கிடையாது. அப்போ அவங்க என்ன வேலை பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, விலை மாது அப்படின்னு சொல்லப்படுற வேலையை தான் பார்த்தாங்க. சரி, ஓகே. இப்போது வந்து இதில் எங்கப்பா நம்ம அந்த ஜாக் த ரிப்பர் வந்து இன்வால்வ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தொடர் கொலையாளி. சரிங்களா, அந்த அதாவது இந்த ஜாக் த ரிப்பர் வந்து இந்த பேர் வந்து யார் வைக்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கொலையாளி அவனுக்கே வச்சுக்கிட்ட அந்த பேர். சரிங்களா, இதுதான் ஒரு விஷயம். சரி, ஸ்டார்டிங் பாயிண்ட் வருமா. இப்போ இந்த கொலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன அடிச்சு தெரியும் பார்ப்போம். அதாவது இந்த ஜாக் த ரிப்பர் இவன் வந்து யாரை வந்து குறி வச்சு தாக்குறான்னு பார்த்தீங்கன்னா, விபசாரிகள், அதாவது இந்த விலை மாதுகளை தான் குறி வச்சு தாக்குறான். இவன் எத்தனை பேர் கொண்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, 5 பெண்களை கொண்டிருக்கான். அப்படி 5 பெண்களை கொண்டிருக்கான். அதுவும் சாதாரணமாக இல்லை. ஒரு பெண்ணுக்கு காது அறுத்து கொண்டிருக்கான். வயிற்றை கிழித்து அதில் உள்ள ஆர்கான்ஸை வெளியே தூக்கி போட்டு ரொம்ப கொடூரமான அருவருக்கத்தக்க வகையில் தான் அவனை கொண்டிருக்கான். சரிங்களா, இந்த ஜாக் த ரிப்பர் அப்படி சொல்லப்படுற அந்த ஒரு தொடர் கொலையாளி, இந்த ஒரு சைக்கோ கொலைகாரன். ஸோ இவனை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி டாமர் அப்படி சொல்லப்படுற ஒருத்தன், அவனும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பின மக்கள் அவங்களுக்கு தான் குறி வச்சு தாக்கி கொள்வான். ஆனால் அந்த ஜெஃப்ரி டாமர் அப்படி சொல்லப்படுற இவனோட வாழ்க்கையை வந்து இந்த ஜாக் த ரிப்பர் இவனுக்கும் இந்த வாழ்க்கை முறை வந்து லைட்டாக கொஞ்சம் ஒத்துப்போம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜாக் த ரிப்பர் இந்த சொல்லப்படுற இந்த கொலைகாரம் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகம் தான். அந்த காலகட்டத்தில் வந்து பெருசாக பேசப்பட்ட ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நியூஸ் பேப்பரும் செய்தி, அதாவது வானொலி. சரிங்களா, அந்த வானொலிகள் மூலமாக தான் மக்கள் வந்து அவங்களோட செய்திகளை அறிய முடிஞ்சே தவிர, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கூகுளோ, வாட்ஸ்அப்போ, யூடியூபோ, ட்விட்டர் அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஸோ அந்த காலத்தில் வந்து செய்தி பேப்பரும் அதுக்கப்புறம் வந்து வானொலி மட்டும்தான் பெரிய அளவில் கேட்கப்பட்ட ஒரு விஷயம் கூட இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த ஜாக் த ரிப்பர் வந்து இந்த கொலைகாரன் வந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு லெட்டரை அனுப்புகிறான். யாரை கொண்டு ஃபஸ்ட்டு மர்டரை போட்டு ஒரு லெட்டரை வந்து அனுப்புகிறான். அது என்ன போட்டுக்கோங்க, டியர் பாஸ் கடிதத்தில் இருந்து உருவானது, அந்த பத்திரிகையில் பரப்பப்பட்டது. இந்த கடிதத்தில் ஒரு புரளி என்று பரவலாக இருந்துச்சு. மேலும் செய்தியில் ஆர்வத்தை அதிகரிக்கவும், தங்கள் செய்திகள் தாளில் புழக்கத்தை அதிகரிக்கவும் பத்திரிகையால் எழுதப்பட்டிருக்கிற மற்றொரு கடிதம் ஃப்ரம் ஹெல் கடிதம் அப்படின்னு சொல்லப்போ ஒயிட் செப்பல் விஜிலன்ஸ் கமிட்டியிலிருந்து ஸ்லாக்கால் பெறப்பட்டது. அதாவது சொல்கிறேன்ல, இந்த ஒரு சைக்கோ கொலைகாரங்களாக இருக்காங்க. இவங்க வந்து எப்படி வளராங்க பார்த்தீங்கன்னா,
முழுக்க முழுக்க ஊடகம் சரிங்களா. அதாவது இந்த செய்தி இந்த பத்திரிக்கைக்காரங்க இவங்களால தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கி அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டைலை வந்து ரெடி பண்ணி பாவப்பட்ட மக்களை வந்து இன்றைக்கி கொல்றாங்க சரிங்களா, கொன்றாங்க. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி வந்து அந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பீதியில் இருந்தாங்க தவிர அவங்க அவங்க வந்து வெளியே நடந்து போகிறதுக்கு பயத்தில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா எந்த சமயத்தில் வந்து இந்த ஜாக் த ரிப்பர் வந்து கொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க வந்து எத்தனை பேரை கொண்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 பேரை கொண்டிருக்கான் சரிங்களா. அது யார் யார் பார்த்தீங்கன்னா மேரி ஆன் நிக்கோலஸ், ஆன் சாப்மேன் அண்ட் எலிசபெத் ஸ்ட்ரைட், கேத்ரின் எட்வர்ட் அண்ட் மேரி ஜோன் கெல்லி. ஸோ இந்த மேரி ஜோன் கெல்லி அப்படின்னு சொல்லப்படுறவங்களை கொல்ல போகும்போது மட்டும்தான் போலீஸ்காரங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ மற்ற 4 பேருங்க கொலை வழக்கில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கல. ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கையில் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தூங்குறாங்கடா. ஏன்னா ஜாக் தி ரிப்பர் வந்து ஓப்பனாக வந்து போட்டிருக்கான். ஏன்னா வந்து என்னென்னா, நான் வந்து என்ன நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க, சீக்கிரமாக கொன்றுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஸோ மக்களை நான் டெய்லியும் கொண்டுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு கொலை வழக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து விதமாக கொள்வோம் அப்படின்னு ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினா இந்த ஜாக் தி ரிப்பர் சொல்லப்படுறான். இந்த ஜாக் தி ரிப்பர் யார் அப்படி சொல்லப்படுற வந்து யார் அப்படின்னும் போலீஸ் மத்தியில் மிகப்பெரிய க்யூரியாசிட்டி, மக்கள் மத்தியிலும் கூட. அதை விட முக்கியமாக யாருக்கு அவர் க்யூரியாசிட்டி இருந்தால் பத்திரிக்கைக்காரன் சரிங்களா. அதாவது இந்த ஊடகக்காரங்க தான் மிகப்பெரிய ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த ஜாக் தி ரிப்பர் வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த 5 கொலைக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு கொலையும் பண்ணுறதில்லை. ஏன் திடீர்னு வந்து எல்லாமே ஷாக். என்னாச்சுன்னா, ஒருவேளை அவன் இறந்து போயிருக்கலாம், திடீர்னு வந்து அவன் வந்து மாயமாக போயிருக்கலாம். ஸோ வந்தவன் தெரில, போனது தெரில. சரி, ஜாக் தி ரிப்பர் வந்து ஒருத்தனை ஒரு சஸ்பெக்டை கொல்றான் அப்படின்னா ஏதாவது ஒரு குழு விட்டு போகலாம்ல. ஆனால் அவன் எந்த குழு விட்டு போகல. ஏதோ வந்து ஒரு பேய் அடித்து போன மாதிரி ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தம்பை வச்சு சரிங்களா, தம்பாக இருக்கட்டும் எதுவும் அவன் சாம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த 5 பெண்களும் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கான். வயிறு கிழிச்சு குடல் பகுதி எல்லாம் ஆகாசத்துக்கு வெளியே போட்டு படப்படுத்திருக்கான். ஸோ இந்த கேட்கும்போது ரொம்ப கொமட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஜாக் தி ரிப்பர், ஸோ இப்போ வரைக்கும் ஜாக் தி ரிப்பர் வந்து பிடிபடல. ஸோ அவன் என்ன ஆனால் ஏதான்னு தெரில. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற சில படங்களில் வந்து ஜாக் தி ரிப்பர் அப்படி சொல்லப்படுற அந்த ஒரு பேர் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் சில படங்களில். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜாக் தி ரிப்பர். ஸோ இந்த பேர் வந்து எப்படி ஸ்லெண்டர் மேன் வந்து ஒரு விஷயம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜாக் தி ரிப்பர் அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு அதாவது நான் வந்து அருவருக்கத்தக்க ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டாமர் சொல்லப்படுற ஒருத்தங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த கருப்பின ஆண்களை வந்து கொன்று அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண முடியாமல் அவன் என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா மனித இறைச்சியை வந்து சாப்பிட்ருக்கான். ரொம்ப குடலில் அவன் வந்து வாமிட் கலப்புற மாதிரி விஷயம். ஸோ இதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் இந்த ஜாக் தி ரிப்பர் சொல்லப்படுற இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது இருக்குது சரிங்களா. ஸோ சிலப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜாக் தி ரிப்பர் சொல்லப்படுறாங்க சரிங்களா. ஏன்னா தெரியல, இப்போ அவன் என்ன ஆனால் என்ன செத்தானா இருக்கானான்னு யாருக்குமே தெரில. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஜாக் தி ரிப்பரை பற்றி நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு 50 லைக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ற மாதிரி பல மிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷனை போடுறேன் சரிங்களா. டாட்டா பை பை, சி யூ, குட் நைட்.